செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்க பாருங்கள். சிக்கனை வாங்கியிருக்கேன், அதையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இஞ்சி பூண்டு, சோம்புத்தூள், சின்ன வெங்காயம், பட்டை மிளகா. சின்ன வெங்காயம் போட்டால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும். நான் செய்யும்போது காமிக்கிறேன். மண் சட்டி தான் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும் நல்லா. கொஞ்சம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் நல்லா இதாகிட்டுல சூடானதுக்கு அப்புறம் போட்டிருக்கேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். சின்ன வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கோம். பல்லாரி இங்கே போட்டால் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் எல்லாம் வெட்டிருக்கோம். வேறு எதுவும் போடலாம். பட்டை மிளகாய் வந்து கிள்ளி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அது வந்து நம்ம மொட்டை மிளகா தூள் எதுவுமே போடலை. அதுதான் காரத்துக்கு அது ஒன்று தான். அது ஒரு வித்தியாசமாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு பாருங்கள். அப்போ வந்து பட்டை மிளகா கிள்ளி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் போட்டுங்க. பட்டை மிளகா நிறையா தான் போடணும். ஏன்னா உரப்பு வேறு எதுவுமே நான் போடல. அதனால் இதை நல்லா வதக்கிடுங்க. நான் அந்த வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். அதனால் நீங்கள் கறிக்கெல்லாம் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட முடியும். ஓரளவு வதங்கிட்டு இப்போ சிக்கனை போடுறேன். இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். நம்ம இதிலே இந்த மிளகா வெந்துடும். அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன்ல. இந்த மிளகா இந்த கறி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து வேவுது பாருங்கள். கறியிலே வேறு தண்ணி விடும். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். இல்லை வேறு எதுவுமே போட வேண்டியில்லை. அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் மூடினீங்கன்னா நல்லா இது மாதிரி வெந்து கலர் நான் எதுவுமே போடல. இது மாதிரி வெந்துடும் நல்லா. ஒரு மிளகா இந்த குறைச்சி போடுறனாலும் போட்டுங்க. எப்படின்னு பார்த்துங்கன்னா மிளகாத்தூள்லாம் அது கிடையாது, எதுவுமே கிடையாது. பட்டை கிராம்பு இல்லை, வேறு எதுவுமே நாங்கள் போடல. இஞ்சி பூண்டு மட்டும்தான் போட்டுருக்கு. கொஞ்சோண்டு சோம்புத்தூள் போட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே போடலைங்க. பாருங்கள், அந்த எண்ணெய் ஊற்றின எண்ணெய் தான். அதுவே நல்லா வெந்துட்டு பாருங்கள். எண்ணெயெல்லாம் திரும்பி வந்துட்டு பாருங்கள். நல்லா சாப்பிட்டா நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், உப்பு கறி.